வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ரிட்டர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் 4க்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 7th 3rd டேர்ம் நியூ புக் ப்ளஸ் ஓல்ட் புக் ரெண்டுமே கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றொன்றாம் ஒன்றிலோ இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பழமொழி 400, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி மூதுரை. ஆப்ஷன் ஏ பழமொழி 400 தான் சரியான விடை. ஸோ இந்த ஒன்றொன்றாம் ஒன்றிலோ இல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ இந்த பழமொழி 400ல் எல்லா பாடல்லையுமே ஒவ்வொரு பழமொழி இருக்கும். ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் தான். இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இந்த பாடலுடைய கடவுள் வாழ்த்து மூலயமா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பழமொழி 400 வந்து 17 கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று. ஸோ ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும். இரண்டாவது வினா, மூன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஸோ இப்போ தான் பார்த்தோம், இவர் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தேர்ட் கொஸ்டின், நாட்டுப்புற பாடல்களை கீவா ஜெகநாதன் எவ்வாறு தொகுத்துள்ளார்? ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற இயலாய்வு, ஆப்ஷன் பி வாய்மொழி இலக்கியம், ஆப்ஷன் சி மலையருவி. ஆப்ஷன் சி மலையருவி தான் சரியான விடை. ஸோ இந்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படின்றது சு சக்திவேல் அவர்கள் எழுதிய நூல். ஸோ நம்ம நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே எவ்வாறு அறியப்படுதுன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது. ஸோ இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி மலையருவி. நான்காவது வினா, பாண்டியர்களின் 2வது தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி தூத்துக்குடி. ஸோ ஆப்ஷன் பி திருநெல்வேலி தான் சரியானது. ஸோ பாண்டியர்களுடைய முதல் தலைநகரம் வந்து மதுரை. அதே மாதிரி தூத்துக்குடி பார்த்துக்கிட்டிங்கனாக்க தூத்துக்குடியில் வந்து புகழ்பெற்ற அகழாய்வு ஒன்று நடந்திருக்கும். அதில் வந்து முதுமக்களுடைய தாலிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த திருநெல்வேலிக்கு முக்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் வந்து வேணுவனம். ஸோ இங்கே மூங்கில் காடுகள் அதிகமாக இருந்தனால இதுக்கு இந்த பெயர். ஐந்தாவது வினா, இது ஒரு மேட்ச் தான். ஸோ காவற்புரை தெரு அப்படின்றது சிறைச்சாலைகள் இருந்த இடத்த தான் இப்படி அழைக்கிறாங்க. அடுத்ததாக அக்கசாலை, அணிகலன்கள் தயாரிக்கிற கடையை தான் அக்கசாலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்ததாக கூளை கடை அப்படின்றது தானியங்கள் நிறைந்த கடைகள். கடைசியாக திரிகூடமலை. ஸோ குற்றாலமலை தான் திரிகூடமலையாக அழைக்கப்படுது. ஸோ இந்த குற்றாலமலையுடைய பெருமையை வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் வந்து குற்றால குறவஞ்சி நூலில் வந்து இதோடைய சிறப்பை பற்றி பாடியிருப்பார். அடுத்ததாக 6வது வினா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் ஊர் எது? ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. ஸோ இந்த திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. 7வது வினா, தன் பெருனை புனல்நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ சேக்கிலார், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர். ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்துட்டாக்கா ஆப்ஷன் ஏ சேக்கிலார் தான். இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அது மட்டும் கிடையாது, ஒரு தேவார பாடல் இருக்கும், திங்கள் நாள்விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடலும் திருஞான சம்பந்தர் அவர்களுடைய தான். 8வது வினா, ஆழ்வார் திருநகரி முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நாஞ்சில் நாடு, ஆப்ஷன் பி சீவலப்பேரி, ஆப்ஷன் சி திருக்குருகூர். ஸோ ஆப்ஷன் சி திருக்குருகூர் தான் சரியான விடை. ஸோ இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் இது. ஸோ இந்த ஆழ்வார் திருநகரி அப்படின்றது நம்மாழ்வார் அவர்கள் வந்து பிறந்த ஊர் தான் ஆழ்வார் திருநகரி. ஸோ நம்மாழ்வார் வந்து எழுதிய ஒரு முக்கியமான நூல் என்னென்னா திருவாய்மொழி. இது வந்து 1000 தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்ததாக 9வது வினா, கடித இலக்கியத்தின் முன்னோடி என அறியப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ டி.கே. சிதம்பரநாதர், ஆப்ஷன் பி சி.என். அண்ணாதுரை, ஆப்ஷன் சி ரா அரங்கநாதர். ஆப்ஷன் ஏ டி.கே. சிதம்பரநாதர் தான் சரியான விடை. ஸோ இந்த டிகேசியை பற்றி பார்த்துக்கிட்டாக்கா இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மற்றும் தமிழ் எழுத்தாளர். ஸோ ரசிகமணி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. ஸோ வட்டத்தொட்டி அப்படின்ற பெயரில் தன்னுடைய வீட்டில் வந்து இலக்கிய கூட்டங்களை நடத்திட்டு வர்றாரு. ஸோ இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. கடித இலக்கியத்தின் முன்னோடி மட்டும் கிடையாது, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் அழைக்கப்படுறாரு. அடுத்ததாக 10வது வினா, பொன்மலை பொழிந்தது போல் எவ்வகை அணி? ஆப்ஷன் ஏ உவமை அணி, ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமை அணி, ஆப்ஷன் சி இல் பொருள் உவமை அணி.
ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ பொன்மலை அப்படின்றது இல்லாத ஒன்று. ஸோ அதனால் இல்லாத ஒன்றை பற்றி பேசினாலே அது வந்து இல் பொருள் ஓமை அணி தான். ஸோ இதே மாதிரி கொம்பு முளைத்த குதிரை போல் இந்த மாதிரி நிறைய ஓமைகள் இருக்குது. அடுத்த வினா, பொறுத்துக. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது ஈரோடு, நெற்களஞ்சியம் தஞ்சை, மாங்கனி திருவிழா காரைக்கால். ஸோ இதில் மாங்கனி திருவிழா மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மாங்கனி நகரம் அப்படின்னா தான் சேலம். இது வந்து மாங்கனி திருவிழா அப்படின்னா அது காரைக்கால் தான். ஸோ இதை பொறுத்தனோன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 சரியானது. அடுத்ததாக 12வது வினா, பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம், ஆப்ஷன் பி திருவெட்கா, ஆப்ஷன் சி துல்லம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெட்கா அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான். ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை இவர் பாடியிருப்பார். ஸோ அடுத்ததாக உள்ள மாமல்லபுரம் வந்து 2வது திருவந்தாதி பாடின பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் தான் இந்த மாமல்லபுரம். 13வது வினா, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது? ஆப்ஷன் சி அந்தாதி தான் சரியான விடை. ஸோ அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். ஸோ இதில் இயைபு அப்படின்றது கடைசி எழுத்து ஒன்றி வருவது, எதுகை அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அடுத்ததாக 14வது வினா, முதலாழ்வார்களுள் பொருந்தாததை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பூதத்தாழ்வார், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி பேயாழ்வார். ஸோ முதலாழ்வார்கள் மொத்தம் 3 பேர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், அடுத்ததாக பேயாழ்வார். ஸோ இந்த ஆண்டாள் வந்து யாருன்னா 12 ஆழ்வார்களில் உள்ள ஒரே பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் மட்டும்தான். ஸோ இந்த 12 ஆழ்வார்களால் பாடப்பட்டதான் 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாருன்னா நாதமுனி. 15வது வினா, அறநெறிச்சாரம் என்னும் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 225, ஆப்ஷன் பி 255, ஆப்ஷன் சி 215. ஆப்ஷன் ஏ 225 தான் சரியான விடை. ஸோ இந்த அறநெறிச்சாரம் அப்படின்றது முனைப்பாடியார் அப்படின்ற ஒருத்தரால் எழுதப்பட்டது. ஸோ இவர் பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி. இவர் வந்து சமண புலவர்களில் ஒருத்தர். இவர் வந்து 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 16வது வினா, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் தான் சரியான விடை. 17வது வினா, செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி குறுந்தொகை. ஆப்ஷன் பி புறநானூறு தான் சரியான விடை. 18வது வினா, ஜென் எந்த மொழி சொல்? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி இந்தியா. ஜென் அப்படின்றது ஜப்பானிய மொழி சொல் தான். ஸோ இந்த ஜென் அப்படின்றதுக்கு தியானம் செய் அப்படின்றது பொருள். அடுத்த வினா, வையம் தகலியா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஸோ இந்த பாடலில் பார்த்துக்கிட்டாக்க பூமியை வந்து அகல் விளக்காகவும், கடலை நெய்யாகவும், கதிரவனை வந்து சுடராகவும் உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இது என்ன அணி அப்படின்னா உருவக அணி. 20வது வினா, கர்டசி கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ ஒப்புரவு நெறி, ஆப்ஷன் பி நற்பண்பு, ஆப்ஷன் சி கடமை. ஸோ ஆப்ஷன் சி கடமை தான் சரியான விடை. ஸோ இந்த ஒப்புரவு நெறி அப்படின்றதுக்கான ஆங்கில சொல் வந்து ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு அப்படின்னா கர்டசி. 21வது வினா, டேஷ் ஒரு நாட்டின் அறநன்று. ஆப்ஷன் ஏ காடு, ஆப்ஷன் பி வயல், ஆப்ஷன் சி தெளிந்த நீர். ஸோ இது வந்து திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த திருக்குறள் என்னென்னா, மணி நீரும் மன்னனும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். ஸோ ஒரு நாட்டுடைய அரணா திருவள்ளுவர் எதெல்லாம் குறிப்பிட்றாருனா, தெளிந்த நீர், நிலம், மலை, அழகிய நிழலுடைய காடு. ஸோ இந்த 4ம் உள்ளது தான் அரண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதில் இல்லாத ஒன்று என்னென்னா வயல். ஸோ ஆப்ஷன் பி வயல் தான் இதுக்கான விடை. அடுத்ததான் 22வது வினா, கண்ணதாசன் இயற்பெயர் தருக. ஆப்ஷன் ஏ கவியரசு, ஆப்ஷன் பி ராமநாதன், ஆப்ஷன் சி முத்தையா. ஆப்ஷன் சி முத்தையா தான் சரியான விடை. ஸோ கவியரசு அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயர். அதே மாதிரி இவர் தமிழகத்துடைய 2வது அரசவை கவிஞராக அழைக்கப்படுறாரு. முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஸோ இவருடைய முக்கியமான ஒரு நூல் வந்து இயேசு காவியம்.
23வது வினா, மலை பற்றிய பகிர்தல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன், ஆப்ஷன் பி சே பிருந்தா, ஆப்ஷன் சி தேனரசன். ஸோ ஆப்ஷன் பி சே பிருந்தா தான் சரியான விடை. ஸோ இது மட்டும் கிடையாது, இவர் நிறைய நூட்கள் எழுதியிருப்பார். வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை போன்ற பல நூட்களை எழுதின ஒரு பெண் கவிஞர் தான் இவங்க. 24வது வினா, காயிதே மில்லத் எந்த மொழி சொல்? ஆப்ஷன் ஏ லத்தீன் மொழி, ஆப்ஷன் பி அரபு மொழி, ஆப்ஷன் சி சீன மொழி. ஆப்ஷன் பி அரபு மொழி தான் சரியான விடை. ஸோ காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்துக்கிட்டாக்கா முகமது இஸ்மாயில். ஸோ மக்களால் வைக்கப்பட்ட பெயர் தான் காயிதே மில்லத். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 25வது வினா, பாவண்ணன் நூட்களுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கடலோர வீடு, ஆப்ஷன் பி பாய்மரக்கப்பல், ஆப்ஷன் சி பயணம். ஆப்ஷன் சி பயணம் தான் சரியான விடை. ஸோ இவர் பார்த்துக்கிட்டாக்கா கன்னட மொழியிலேருந்து நிறைய நூட்களை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். இவருடைய முக்கியமான நூட்கள் பார்த்துக்கிட்டாக்க வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் போன்ற பல நூட்கள் எழுதியிருப்பார். ஸோ இந்த பயணம் அப்படின்றது அவருடைய சிறுகதை. பிரயாணம் அப்படின்ற நூலில் வர ஒரு சிறுகதை பெயர் தான் பயணம். இது வந்து நூல் கிடையாது. 26வது வினா, பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. ஏ பண்பாகு பெயர், பி சினையாகு பெயர், சி பொருளாகு பெயர். ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்துக்கிட்டாக்க பொருளாகு பெயர் தான் சரியான விடை. அடுத்ததாக 27வது வினா, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வருவது. ஆப்ஷன் ஏ அடுக்குத்தொடர், ஆப்ஷன் பி இரட்டை கிளவி, ஆப்ஷன் சி பண்பு பெயர். ஸோ இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ அடுக்குத்தொடர் தான். ஸோ அடுக்குத்தொடரில் பார்த்துக்கிட்டாக்கா சொற்கள் வந்து தனித்தனியே பிரித்து வரும். ஸோ இரட்டை கிளவியில் வந்து சேர்ந்து வரும். ஸோ அடுக்குத்தொடரில் வந்து ஒரே சொல் வந்து 2 முதல் 4 முறை வரும். இரட்டை கிளவியில் ஒரே சொல் தான் 2 முறை மட்டும் வரும். ஸோ அடுக்குத்தொடரில் வந்து சொற்கள் வந்து தனித்தனியே நிற்கும், இரட்டை கிளவியில் இணைந்தே தான் இருக்கும். 28வது வினா ஒரு பொறுத்துக தான். ஸோ சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை, இன்டெக்ரிட்டி அப்படின்னா நேர்மை, டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம், சேரிட்டி அப்படின்னா ஈகை. ஸோ பொறுத்துனாக்க ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 சரியான விடை. 29வது வினா, பொங்கல் உண்டான் எவ்வகை பெயர்? ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர், ஆப்ஷன் பி பண்பாகு பெயர், ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர். ஆப்ஷன் சி தொழிலாக பெயர் தான் சரியான விடை. ஸோ இங்கே பொங்கல்னா வந்து பொங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை குறிக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு தொழில் பெயர். 30வது வினா, மணக்கொடை வாங்கும் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி காமராசர், ஆப்ஷன் சி காயிதே மில்லத். ஆப்ஷன் சி காயிதே மில்லத் தான் சரியான விடை. ஸோ எளிமையின் சிகரமாக விளங்கியவர் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலயமா தன்னுடைய பொது வாழ்க்கை தொடங்குவார். ஸோ இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினவர். 2 முக்கியமான கல்லூரியை நிறுவியிருப்பார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி. இந்த 2 கல்லூரி தொடங்குறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருப்பார். ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இவரை வந்து தமிழக அரசியல் வானியில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பார். ஸோ தந்தை பெரியார் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததாக 31வது வினா. ஸோ இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாமே பழைய புத்தகம்தான். கனகம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ செல்வம், ஆப்ஷன் பி பொன், ஆப்ஷன் சி குதிரை. ஆப்ஷன் பி பொன் தான் சரியான விடை. ஸோ திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், புரவி அப்படின்னா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 32வது வினா, நா பிச்சமூர்த்தி அவர்கள் வழக்குரைஞராக பணியாற்றிய காலம். ஆப்ஷன் ஏ 1924 டு 38, ஆப்ஷன் பி 1938 டு 54, ஆப்ஷன் சி 1954 டு 76. ஸோ ஆப்ஷன் ஏ 1924 டு 38 தான் சரியான விடை. இந்த 1938 டு 54 வரைக்கும் கோயில் நிர்வாக அலுவலராக இருப்பார். ஸோ 1976 வந்து அவருடைய இறந்த வருடம். ஸோ அவரை பற்றி வேறு செய்தி பார்த்துக்கிட்டாக்க நா பிச்சமூர்த்தி அவர்களுடைய இயற்பெயர் வந்து வேங்கட மகாலிங்கம். ஸோ இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் பிறக்கிறாரு. அடுத்ததான் 33வது வினா, உளும் தொழிலே உலகில் நிலையானது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி,
ஆப்ஷன் சி கம்பர். ஆப்ஷன் சி கம்பர் தான் சரியான விடை. உழவின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஸோ கம்பரை பற்றி பார்த்தோன்னா தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் உள்ள தேரெழுந்தூரில் பிறந்தவர். ஸோ இவர் ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். ஸோ கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் போன்ற சிறப்புகளால் அழைக்கப்படுறவர். ஸோ இவர்களுடைய காலம் பார்த்துக்கிட்டாக்கா 12ஆம் நூற்றாண்டு. 34வது வினா, அரண் என்ற வார்த்தையில் பயின்று வந்துள்ள போலி எது? ஆப்ஷன் ஏ முதற்போலி, ஆப்ஷன் பி இடைப்போலி, ஆப்ஷன் சி கடைப்போலி. ஆப்ஷன் சி கடைப்போலி தான் சரியான விடை. ஸோ அறம் அப்படின்றதான் இங்கே அரணாக மாறி இருக்குது. ஸோ அது கடைசி எழுத்து மாறி இருக்கனால இது வந்து கடைப்போலி. 35வது வினா, இருதயம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஏ ஹார்ட், பி நெஞ்சகம், சி மனம். ஆப்ஷன் பி நெஞ்சகம் தான் சரியான விடை. 36வது வினா, மாந்தர் என்பதன் பொருள். ஏ மக்கள், பி அரசன், சி பெரியோர். ஸோ மாந்தர் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக 37வது வினா, முக்கூடர் பல்லு அக்கால மக்களின் டேஷ் பற்றி அறிய உதவுகிறது. ஆப்ஷன் ஏ நீர் மேலாண்மை, ஆப்ஷன் பி விவசாயம், ஆப்ஷன் சி நாட்டு வளம். ஸோ இதுக்கு பார்த்துக்கிட்டாக்கா அனைத்தும் சரிதான் சரியான விடையாக இருக்கும். ஸோ முக்கூடர் பல்லு வந்து அந்த கால மக்களுடைய நீர்நிலை, விவசாயம், நாட்டு வளம் அனைத்தை பற்றியுமே பேசும். ஸோ முக்கூடர் பல்லுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது வந்து திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கில் அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக 38வது வினா, ஏறுதழுவுதல் என்ற வீர விளையாட்டு நடைபெற்ற நிலம் எது? ஆப்ஷன் ஏ முல்லை, ஆப்ஷன் பி மருதம், ஆப்ஷன் சி குறிஞ்சி. ஆப்ஷன் ஏ முல்லை தான் சரியான விடை. ஸோ ஏறுதழுவுதல் அப்படின்றது முல்லை நிலத்துடைய வீர விளையாட்டாக கருதப்படுது. அடுத்ததாக 39வது வினா, நாள்தோறும் உடற்பயிற்சி செய். இது வந்து எவ்வகை சொல்? ஆப்ஷன் ஏ செய்தித்தொடர், ஆப்ஷன் பி கட்டளை தொடர், ஆப்ஷன் சி வினா தொடர். ஸோ இங்கே செய் அப்படின்னு கட்டளை போடுற மாதிரி வந்துருச்சு, அதனால் கட்டளை தொடர். இதுவே நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா செய்தித்தொடர், அதிலே கொஷின் மார்க் வந்துச்சுன்னா வினா தொடர். அடுத்ததாக 40வது வினா, எவ்வுயிரையும் தம்முயிர் போல் காத்து வாழ்தான் தமிழன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ மு வரதராசன், ஆப்ஷன் பி திருவிகா, ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அடுத்ததான் 41வது வினா, சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பேடு, ஆப்ஷன் பி குட்டி, ஆப்ஷன் சி குருளை. ஸோ பேடு அப்படின்றது தான் சரியானது. ஸோ குருளை அப்படின்னா சிங்கத்தோடைய குட்டியை தான் குருளை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அடுத்ததான் 42வது வினா, பின்வருவனவற்றுள் பாரதிதாசன் நூட்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ தமிழச்சியின் கத்தி, ஆப்ஷன் பி சேரத்தாண்டவம், ஆப்ஷன் சி சந்திரிகையின் கதை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சந்திரிகையின் கதை அப்படின்றது பாரதியார் அவர்களுடைய ஒரு உரைநடை நூல். ஸோ இது போக பாரதிதாசன் அவர்களுடைய மற்ற நூட்கள் பார்த்துக்கிட்டாக்க குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிறப்பு, தமிழ் இயக்கம் போன்ற பல நூட்களை இயற்றியிருக்காரு. ஸோ பாரதியார், பாரதிதாசன் 2 பேரோட நூட்களையுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் 43வது வினா, திருத்தக்க தேவர் இயற்றிய நூல் எது? ஆப்ஷன் ஏ பரிவிருத்தம், ஆப்ஷன் பி நரிவிருத்தம், ஆப்ஷன் சி கரிவிருத்தம். ஆப்ஷன் பி நரிவிருத்தம் தான் சரியான விடை. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை இயற்றியவர் தான் திருத்தக்கத்தேவர். ஸோ இவர் இயற்றிய மற்றும் ஒரு நூல் தான் நரிவிருத்தம். ஸோ இவர் வந்து சோழ அரச குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர். இவருடைய காலம் பார்த்துக்கிட்டாக்கா 10ஆம் நூற்றாண்டு. இந்த சீவக சிந்தாமணிக்கு மற்றொரு சிறப்பு இருக்குது. இதனுடைய வேறு பேர் என்னென்னா மணநூல். ஸோ மணநூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நூல் என்னது? சீவக சிந்தாமணி. அடுத்ததாக 44வது வினா, நடுகள் வணக்கம் கூறும் சங்ககால நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி அகநானூறு. ஸோ நடுகள் வணக்கம் பற்றி கூற சங்ககால நூல் பார்த்துக்கிட்டாக்கா தொல்காப்பியம் தான் சரியான விடை. அடுத்ததாக 45வது வினா, தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதிய மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன் 1, ஆப்ஷன் பி நந்திவர்மன், ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன். ஸோ ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான் தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர். ஸோ இவரை வந்து சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. 46வது வினா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்?
ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி. ஸோ ஆப்ஷன் பி பாரதிதாசன் தான் சரியான விடை. ஸோ இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். 47வது வினா, மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பரதிமார் கலைஞர், ஆப்ஷன் பி பாண்டித்துரையார், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி பாண்டித்துரை தான் சரியான விடை. ஸோ 1901 செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாள் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தான் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்று வச்சிருப்பாரு. அடுத்த வினா, வேளாண்மை தொழிலில் உள்ள கூறுகள் யாவை? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 6. ஆப்ஷன் சி 6 தான் சரியான விடை. ஸோ அது என்னென்னா உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், காத்தல். ஸோ இந்த 6 தான் வேளாண்மை தொழிலுடைய முக்கிய கூறுகளாக அறியப்படுது. 49வது வினா, சிவபெருமான் விரும்பி சூடும் பூ எது? ஆப்ஷன் பி ஊமத்தாம்பூ தான் சரியான விடை. ஸோ முக்கூடர் பல்லில் தான் இந்த கொஷின்ஸ் வரும். அடுத்ததாக கடைசி வினா 50வது வினா, ஓவியம் வரையும் குழுவை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ ஓவிய மக்கள் தான் சரியான விடை. ஸோ இதில் கண்ணூல் வினைஞர் அப்படின்றது வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோரை தான் கண்ணூல் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. சித்திரக்கார புலி அப்படின்றது மகேந்திரவர்ம பல்லவனாக அழைக்கப்பட்ட பெயர். இதோட இந்த தேர்வு தொடர் வந்து நிறைவு பெறுது. அடுத்த தேர்வில் வந்து 8ஆம் வகுப்பில் பருவம் 1 பற்றி பார்க்கலாம். நன்றி.